சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையில் ரோபோட்டிக் முழங்கால் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. சென்னையில் எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் மக்களின் நம்பிக்கை பெற்ற மருத்துவமனை சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனை தற்போது அண்ணா நகரில் ரோபோட்டிக் உதவியுடன் முழுமையான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை அறிமுகம் செய்துள்ளது. இப்பகுதியில் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரே மருத்துவமனையாக சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனை விளங்குகிறது. இந்த ரோபோட்டிக் அதிநவீனத்துவம் வாய்ந்தது என்பதால் அறுவை சிகிச்சையின் துல்லியத்தை உறுதி செய்கிறது, அபாயங்களை குறைக்கிறது மற்றும் விரைவான பாதுகாப்பான அறுவை சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது. அமெரிக்காவின் வேலிஸ் என்கிற முன்னணி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்டிக் இயந்திரத்தை அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் MK மோகன், சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ராதிகா வேணுகோபால் ஆகியோர் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையில் 20 ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவம் வாய்ந்த மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சையில் அனுபவம் உள்ள எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் தலைமையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, ஆர்த்ரோஸ்கோபி, விபத்தில் சிக்கியவர்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை, விளையாட்டு வீரர்களின் காயங்கள் மற்றும் மறுவாழ்வு போன்ற பல துறை நிபுணர்களுடன் அணிவகுக்கிறது. அது மட்டுமல்லாமல் எலும்பியல் பராமரிப்புக்காக 35 சிறப்பு படுக்கைகள் கொண்ட முன்னணி எலும்பியல் பராமரிப்பு மையமும் இதுதான். ரோபோட்டிக் உதவியுடன் முழங்கால் அறுவை சிகிச்சையை பற்றி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் கூறியதாவது: மக்களுக்கான மூட்டு அறுவை சிகிச்சை மற்றும் எலும்புகள் பராமரிப்பின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வது அல்லது அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வேலிஸ் ரோபோட்டிக் இயந்திரத்தின் அறுவை சிகிச்சை என்பது ஒரு துல்லியமான அறுவை சிகிச்சை. இதனால் திசுக்களின் சேதத்தை குறைக்கிறது, இரத்த இழப்பை குறைக்கிறது மற்றும் நோயாளிகள் மூட்டு பிரச்சனையிலிருந்து அதிவிரைவில் சரியாவதற்கு பயன்படுகிறது. அறுவை சிகிச்சைகள் மருத்துவரின் திறமையை சார்ந்து இருக்கும். ஆனால் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் மேம்பட்ட மேப்பிங் மற்றும் நிகழ்நேர தரவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நோயாளியின் தனித்துவமான எலும்புகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு அறுவை சிகிச்சை தனித்துவம் ஆகிறது. இதனால் நோயாளிகளின் எலும்புகள் மற்றும் மூட்டு சிறந்த முறையில் சீரமைப்பு செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார். அது அவங்க எங்க மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இவரோட ஸ்கில்ஸ் பத்தி ப்ரீவியஸ் பேஷண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லி தான் வர்றாங்க. 90% ஆஃப் அவர் பேஷண்ட்ஸ் ஆர் கமிங் ரெஃபர்ட் பை ஆல் தி பேஷண்ட்ஸ். எங்க கிட்ட வந்து நல்லா போன பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நீங்க அவர்கிட்ட போப்பா எல்லாம் பண்ணிடுவாங்க, கவலையே படாத அப்படின்னு சொன்ன அந்த இதுலதான். பிளஸ் என்னோட டீம் nearly 70 to 80 people are working with us. அவங்க tirelessly they worked well to make the first few cases a success. இந்த 10-15 இன்னும் 100-1000 போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதுக்காக உங்களோட blessings நான் சீக் பண்றேன். பிளஸ் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் இல்லாம ஹிப், ஷோல்டர்னு நிறைய சேஞ்சஸ். ஏன்னா இப்ப எல்லாமே ஹை இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அவங்களுக்கு 30-40 இயர்ஸ்ல வர்ற ரெக்கரண்ட் இன்ஜுரிஸ் மே பிகம் a permanent damage in 60. அவங்களையும் நம்ம இது பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை. இதுக்கான blessings I seek from all of you. Thank you for listening patient. இது பிரமாதமா போவாங்க. மேடம் சொன்னாங்க 100,000, இது 10,000 20,000 மேல போகும். அப்படிதான் சொல்றோம். 100,000 சொல்றாரு. ஏன்னா அவருடைய அந்த டாக்டர் வரும்போதே சிரிச்சுட்டே கிடப்பாங்க. அது சிரிச்சுட்டே பாதி வழி எனக்கு போயிடும். நிஜமாக எனக்கு சொல்றேன். அவ்வளவு டாக்டர் டென்ஷனா இருப்பேன். டென்ஷன்லாம் பண்ணாதீங்க, ஜாலியா ஃப்ரீயா பேசிட்டே அதே உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். நீங்க அந்த மனசுலயே வச்சுக்கிறீங்க, அதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அது சொன்னதுல நான் ட்ரை பண்ணேன், ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். மேலும் மேலும் நல்லா வருங்க. பிரச்சனை அவர் டாக்டருக்கு என்ன இருந்தாலும் 10 இடம் பார்த்தாலும் நானே இடம் தரேன், இன்னொரு ஹாஸ்பிட்டல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க முதல் கொண்டாட போலாங்க, இதாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய தலைமைக்கு இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டலுக்காக போடுவாங்க. எனக்கு 3 முறை ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அப்போல இருந்தாரு, அவர் போனஸ் ஜாயிண்ட்ல இருந்தாரு. போனஸ் ஜாயிண்ட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் டாக்டர். எனக்கு போனஸ் ஜாயிண்ட்டை குர்த்தி கற்றுட்டேன். அடிக்கடி என் காலையே அடிப்படுது, என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஆகிப்போச்சு. நிச்சயமா டாக்டர் அது ஒருக்கு நல்லா இருக்குது. அந்த அவருக்கு சொன்ன உடனே நீங்க தெரிஞ்சு வாங்கறதுக்கு பயந்தாரு. எனக்கு வீடியோ ரொம்ப காஸ்ட்லியானாரு. நான் காந்தியோட வாங்கி தரேன், நீங்க வாங்க தெய்வம் போடுங்க, நான் பொறுப்பு வளர்த்துக்கிறேன், நானே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அவருக்கு ஊக்கம் கொடுத்தேன். பயந்துட்டே இருந்தாரு. அவளுக்கு சிங்கப்பூர் போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வந்து யாரும் கேட்டு வாங்கி போட்டாரு. வாங்கி போட்டு இப்பயும் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. உடனே பிறகு நான் பண்ணி தரேன். அதனால மேல போல வரலான்னு நல்லா இருக்கும். நன்றி. வணக்கம். என்னால 7 வருஷம் 8 வருஷம் ஆட முடிஞ்சது. மறுபடியும் இந்தியாவுக்காக ஆட முடிஞ்சது. மறுபடியும் வேர்ல்ட் கப் ஆட முடிஞ்சது.
ஆபரேஷன் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு டாக்டர் கொடுக்கறதால டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். எப்படி வந்து எங்களால திருப்பி அந்த விளையாட்டுக்குள்ள போக முடியும்னு. அது வந்து டாக்டர் லைக் பிரகாஷ் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அவர் வந்து சூப்பரா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு நான் உட்கார்ந்து கொஞ்ச டைம்லயே வந்து ஆர்த்தோபெடிக்ஸ பத்தி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணார். பிகாஸ் எங்களோட ஆண்ட் வந்து அட்மிட் ஆயிட்டாங்க ரீசெண்டா ஒரு பிராக்சர்னால. சோ கிளீனா வந்தவங்க ஸ்ட்ரைட்டாவே ஒண்ணுமே பயப்படாதீங்க, டெஃபினட்டா அவங்க சரியாயிடுவாங்கன்ற ஒரு என்கரேஜிங் வேர்டோட எங்களை வந்து எங்க என்டையர் ஃபேமிலிக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு. So wish you all the best, doctor, for a wonderful the new journey with the robotic instrument, and definitely a lot of innovation you will end up seeing in your career. And I wish all the best to the hospital, CTS hospital, for all the best and very good success also. Thank you. வணக்கம், என் பெயர் வந்து டாக்டர் பிரகாஷ் செல்வம். எலும்பு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், practicing in Anna Nagar for the last 15 years. We have an hospital called CTS Specialty Hospital in Anna Nagar 4th Main Roadல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு எல்லா விதமான ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸும் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஸ்பைன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ட்ராமா சர்ஜரிஸ், இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து இந்த ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் எல்லா டெவலப்டு நேஷன்ஸ்ல எல்லாம் இந்த ரொபோட்டிக் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் அ காமன். So as a developing nation, as a country like India, and we are growing very fast, and our patients request this robot because நம்ம ஊர்ல டிஃபார்மிட்டி உள்ள பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த நீ ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிகாஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸோட வெயிட்டு ப்ளஸ் ஓவர் வெயிட்னால வருது, ப்ளஸ் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் லேக் ஆஃப் அவேர்னஸ், அண்ட் ஜெனட்டிக்கலாகவே இந்த நீ ப்ராப்ளம் நிறைய இந்தியன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ரோபோட் வந்து ஆல்ரெடி வி ஆர் டூயிங் எ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். இப்போ வந்து நம்ம இந்த ரோபோட் என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃபார்மிட்டி உள்ள ரொம்ப வளைஞ்சி நடக்க முடியாமல் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் டூ தி சர்ஜரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ரோபோட். இட் இஸ் அசிஸ்டிங் த சர்ஜன் and the robot is not doing the surgery. The robot is helping the surgeon to have a better precision and the knee alignment நம்ம சொல்றோம். அதாவது பேஷண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு இந்த வலி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ we will be able to reproduce the joint in the same manner. அதுதான் இந்த அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பர்சனலைஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீ இம்ப்ளான்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். அதுதான் இது அட்வான்டேஜ் ஆஃப் த ரோபோட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெல்லிஸ் ரோபோட், அதாவது இந்த வெல்லிஸ் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்போஷர் தேவைப்படாது. ஸோ நம்ம இன்ட்ரா ஆப்ரேட்டிவ்லி வி கேன் ஃபீல் தி அலைன்மெண்ட் ஆஃப் த நீ ஜாயிண்ட். அதாவது நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சு இம்ப்ளான்ட் பொசிஷன் போட்டதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் எப்படி நடக்க போகிறாங்க, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், நீயோட பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ தட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டின்னு சொல்கிறோம். எனி ரீப்ளேஸ்மெண்ட் வில் ஹேவ் அ டைம் பீரியட். ஸோ இந்த ரோபோட்டில் பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி மச் மோர் தன் த கன்வென்ஷனல் வே. அது ஒன்று. அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன், அதாவது ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்டில் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நிறைய சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாகவே நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அதனால பேஷண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, யூஸ்வலாக முன்னாடி பேஷண்ட்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரொபோட்டிக் மூலம் பண்ணுறதுனால பேஷண்ட் ரெக்கவரி இஸ் ஃபாஸ்டர். அதாவது மறுநாளே இல்லை, சில பேஷண்ட்டு காலையில் ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் நடக்க வைக்க முடியுது. அது 2வது நாள் 3வது நாளே பேஷண்ட்டை வீட்டுக்கு அனுப்ப முடியுது. அண்ட் பேஷண்ட் வந்து அவங்களோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ வித்தின் 10 to 15 days they are able to go back to their work. அதுவும் இந்த ரோபோட் மூலியமா ஒரு % ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.